டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்துடலாம். நம்பர் 1, உங்களோட ஷவரில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால ரொம்ப லாங் ஷவர்ஸ் எடுக்காதீங்க, ரொம்ப ஹாட் ஷவர்ஸ் எடுக்காதீங்க, ஓவர் ஸ்க்ரப்பிங் மெத்தட் ஆஃப் பாத்திங் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு ட்ரையாக இருக்குது அப்படின்னா உங்களோட குளிக்கிற தண்ணி பக்கெட்டில் ஒரு 2-3 சொட்டு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது அப்புறமா அந்த தண்ணியை யூஸ் பண்ணி குளிக்கலாம். நம்பர் 2, குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே உங்களோட ஸ்கின் ஈரப்பதமாக இருக்கும் போதே உங்களோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸை தடவிடுங்க. நம்பர் 3, அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து க்ரீமாக இருந்தால் பெட்டர். லோஷன் வெரைட்டிஸை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நம்பர் 4, நீங்கள் ரொம்ப நேரம் ஏசி என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஹியூமிடிஃபையர்ஸ், வேப்பரைசர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய மார்க்கெட்டில் வருதில்ல, அதை எடுத்து ஒன்று ரூம்குள்ளார வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த ஹியூமிடிட்டியை கொஞ்சம் உங்களோட ஸ்கின்னுக்கு செட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது, நம்ம ஸ்கின்னு ட்ரை ஆகுது, ஸ்கின் ரொம்ப வந்துட்டு சம்திங் இஸ் ஹேப்பனிங் டு யுவர் ஸ்கின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போய் எடுக்கிறது ஆன்டிசெப்டிக் சோப். அந்த மாதிரி சோப்ஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அதெல்லாம் உங்களோட பிஹெச், ஸ்கின்னோட பிஹெச்சை மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. உங்களோட ஸ்கின்னோட பிஹெச் 4.5லேருந்து 5க்குள்ளார இருந்தால் பெட்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கக்கூடிய கிளிசரின் பேஸ்ட் சோப்ஸ் இல்லாட்டி ஓட் மீல் பேஸ்ட் பாடி வாஷஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் உங்களோட ட்ரை ஸ்கின்னுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.